ஹை டீச்சர்ஸ், இன்னைக்கு ஜூலை 5 ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2க்கான எக்ஸாம் வந்து நடந்தது. கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது. மாடரேட்டா எல்லாருமே வந்து எலிஜிபிள் மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து ஈஸியா தான் இருந்தது. தமிழ் ஆன்சர் கீ வந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், மேக்ஸ், அந்த சயின்ஸ், சோசியல் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நீள் கூட்டல் உழைப்பு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து என்னன்னா இல்லு கூட்டல் ஊ சேர்ந்து லூ, நீள் உழைப்பு. இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு பிழைத்த வேல், இது எவ்வகை தொடர் என்பதை வந்து குறிக்கவும். பிழைத்த ஆல வந்து முடிஞ்சிருக்கா, பிழைத்த கடைசி பார்த்தோம் அப்படின்னா ஆல வந்து, அப்போ வந்து இது என்ன தொடர் அப்படின்னா பெயரச்ச தொடர். அது மாதிரி ஈ ஊல முடிஞ்சது அப்படின்னா அது வந்து வினையச்ச தொடர். சரியா? நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின் பாருங்களேன், கீழ்காணும் சொற்றொடரில் தனி சொற்றொடர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்து எது தனி சொற்றொடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினார், இதுதான் வந்து தனி சொற்றொடர். அது மாதிரி வல்லினம் மிகும் இடங்களில் ஒன்று வந்து எது அப்படின்னு கேட்டோம்னா ஓமை தொகை தான் வந்து வல்லினம் மிகும் இடங்களுடைய. எல்லாமே வந்து டைரக்டா வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். இதோட ஆன்சருக்கு பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறோம், தேவைப்படுறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருட்கள் வருவது வந்து என்ன தொகை அப்படின்னு கேட்டோம்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. சரியா? நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்ன தொகைகள் அந்த இதெல்லாமே பார்த்திருக்கோம். அதுல வந்துட்டு இரண்டாம் வேற்றுமை தொகை தான் அது கரெக்டான ஆப்ஷன். ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது வந்து எவ்வகை அணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. நம்ம கரெக்டா சொன்னோம், அணில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி அதே மாதிரி வந்திருக்குது. அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின், ஆயுதத்தை ஒழிக்க ஆகும் கால அளவிற்கான மாத்திரை எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்டீங்க. டைரக்ட் புக் கொஸ்டின் 6th 7th புக்ல இருக்குது. அரை மாத்திரை. கீழ்கண்பவற்றில் காரண சிறப்பு பெயர் வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மரங்குத்து. இதுவுமே வந்து 8th ஸ்டாண்டர்டும் 7th ஸ்டாண்டர்டும் புக்ல வந்து புக் பேக் இருக்குது. அடுத்து 39வது கொஸ்டின் வந்து பாருங்களேன், கோவிந்தன் ஒரு நிமிஷம் 39வது கொஸ்டின், கீழ்காணும் தொடரில் சரியான மரபு தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோறு தின்று பால் பருகினான், இதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு ஆப்ஷனா வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இது பாருங்க, அந்த பிரிதுமொழிதல் அணிலே வந்து ரெண்டு வினாக்கள் வந்திருக்குது. இதுவுமே வந்துட்டு பிரிதுமொழிதல் அணி தான். இது வந்துட்டு எல்லாத்துக்கும் கேட்டாலே தெரியும், ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. மூவர் என்னும் சொல்லின் சரியான பகுபத அமைப்பு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா 3 கூட்டல் இவ் கூட்டல் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதுதான் வந்து சரியானது. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை தொகை அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு 43வது கொஸ்டின் வந்து பாருங்களேன், இதுவுமே புக்ல டைரக்ட் கொஸ்டின் தான். ஈரறிவு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிப்பி நத்தை. ஓரறிவு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புல் மரம். மூவறிவு வந்து பார்த்தோம் அப்படின்னா கரையான் எறும்பு. 5 அறிவு வந்து பறவை விலங்கு. 6 அறிவு வந்து நம்ம மனிதன். நெக்ஸ்ட் 44வது கொஸ்டின், பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எழுத்து பேரு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம். அடுத்து வந்து ஒரு பொறுத்துக கொஸ்டின், காக்கென்று அது வந்து எந்த விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தொகுத்தல் விகாரம். கணீர் அப்படிங்கிறது வந்து இடைக்குறை. தண்ணீர் என்பதன் இடைக்குறை தான் கணீர். ஓகேவா? உய்முறை வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வினைத்தொகை. மெய்முறை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேற்றுமை தொகை. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் அடியில் கொடுத்தோர் என்னும் சொல்லுக்கான இலக்கண குறிப்பினை வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் தான் வந்து இது கரெக்டான ஆப்ஷன். இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நந்தவனம் கண் திறந்து தமிழ் நச்சமிழ் பூ எழுத்தை பாடல் அடிக்கடியில் இடம்பெற்றுள்ள சொற்கள் வந்து என்ன சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் சொற்கள் அண்டு வினை சொற்கள். ஈரெழுத்து சொற்களாக அமையும் குற்றியலுகரம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது மட்டும் தான், நெடில் தொடர் குற்றியலுகரம். சி மட்டும் சரி, அதான் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து 49வது கொஸ்டின் வந்து பாருங்க, பொறுத்துக. புறா வந்து என்ன பண்ணும்? குணுகும். கோழி கொக்கரிக்கும். சேவல் பூவும். புகை புலரும். இந்த மாதிரிதான் வந்து ஆப்ஷன் வரும். அடுத்து வந்து பொன்னகர் இலக்கணம் குறிப்பு தருக. அது வந்து என்னன்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்கத்தொகை அதான் வரும். இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என்று கூறுவது வந்து என்ன விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஏவல் விடை. இதுவுமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து உயிர்மை நெடில் எழுத்துக்கள் மொத்தம் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 126. குவி மொட்டு இலக்கணம் குறிப்பது வந்து என்ன தொகை அப்படின்னு பார்த்தோம்னா வினைத்தொகை. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் நீ தொடரில் வரும் ஆகுபெயர் வந்து என்ன ஆகுபெயர் அப்படின்னா கருத்தா ஆகுபெயர். ஓகேவா? 8 பொருளில் வரும் இடைச்சொல் வந்து என்ன அப்படின்னா ஓ. டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்கள் வரும் வினைமுற்று வந்து வியங்கோல் வினைமுற்று. அடுத்து வந்து பாருங்க, கடல் என்பது எந்த சீர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய சேர்ச்சி. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் வந்து எத்தனை எழுத்துக்கள்? இதுவுமே வந்து டைரக்ட் கொஸ்டின். மெய் எழுத்துக்கள் 18. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து என்ன ஆகுனா மொழிக்கு முதல் வராது. இது வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சனால புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து லெட்டர்ஸோட ஸ்டார்டிங்ல வருமா அப்படின்னு கேட்டோம்னா வராது. இது வந்து ஈஸியா ஆப்ஷன்ல எடுத்து போட்டலாம். செற்றவர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு, அதாவது மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கணத்துல இருந்து தான் வந்திருக்கு. வினையால் அணையும் பெயர்.
பகைவென்றெனினும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகைவன் கூட்டல் என்றாலும். அதாவது 30க்கு தாராளமா 22ல இருந்து 23 கொஸ்டின் வரைக்கும் நம்ம போடலாம். 7 கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம்ம அடுத்து வந்து இங்கிலீஷ் ஆன்சர் கீ வந்து பார்ப்போம். தேங்க்யூ.